ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அப்படி போட்டுட்டு வேதவசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் தானே 100 மடங்கு பலன் அடைந்தான். நீங்க வெறும் விதைக்கிறவர்கள் அல்ல, தேவன் உங்க வாழ்க்கையில் இருக்கிறார். அதனால விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அவர் கொடுக்கிறவர். உங்கள் நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். நீங்க எப்பேற்பட்ட ஒரு தேவனை சேவிக்கிறீங்க பாருங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். ஸோ காட் மைண்டடுக்கு வாங்க. மணி மைண்டடா போகாம காட் மைண்டடா மாறுங்க. பணம் உங்க பின்னாடி வரும். Be a God minded. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் பணத்தை தருகிறவர், சுகத்தை தருகிறவர், எல்லாத்தையும் தருகிறவர். Be a God conscious. உங்க கான்சியஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. பணம் 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 கான்சியஸ் இல்லைங்க. I have a God conscious. I have a God. He provide everything for us. I have a dad. I have a good shepherd. I have a wonderful master. He provide everything. So prosperity money 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 அப்படின்றது இல்ல prosperity. God